சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், நீ என் செல்ல பொண்டாட்டிடி. நான் ஏன்டி உன் மேலே கோவப்பட போறேன்? கேளு, என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. நம்ம இன்னும் எவ்வளவு நாள் தான் இவங்க வீட்லயே இருக்கிறது? ஏன் அப்படி கேக்குற? ஏன்னா இது நம்ம வீடு இல்லைல்ல. நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் கணேசா. நம்ம வீட்ல நீயும் நானும் மட்டும் இருக்கணும். எனக்கு மட்டும் கூட தனியா இருக்கணும்னு ஆசை இல்லையா? என்ன ஆசை மட்டும் இருந்தா போதுமா கணேசா? என்ன சொல்ல வர? என்ன உன்னை தனியா வச்சு காப்பாத்துறதுக்கு எனக்கு திறமையில்லன்னு சொல்றியா? ஏய் சச்சா, நான் அப்படி உன்னை சொல்லுவேனா? எனக்கு தெரியாதா என் கணேசனை பத்தி? எனக்காக என் கணேசன் என்ன வேணாலும் செய்வான்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? நம்ம ஒருத்தவங்க வீட்ல தஞ்சம் அடைஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்ல கணேசா, நாம நமக்குன்னு ஒரு வீடு அமைச்சுக்கணும். இப்ப நம்ம தனியா இருக்கோம். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் போது நாம தஞ்சம் அடைஞ்ச வீட்ல அது வளரக்கூடாது கணேசா. நம்ம வீடுங்கிற உரிமையோட வளரணும். நீ சொல்றது எனக்கு புரியுது தேவி. நம்மளும் கூடி சீக்கிரம் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துட்டு போக தான் போறோம். நம்ம இந்த வீட்டுக்கு தங்க இடம் இல்லாம வரல, பாதுகாப்புக்காக வந்துடும். வேதநாயகி வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. தனியா வேற ஒரு வீட்டில் நாம இருந்தோம்னா நம்ம குடும்பத்தாளுங்க நமக்கு கண்டிப்பா பிரச்சனை கொடுப்பாங்க. ஏன், அவங்க நம்மளை பிரிச்சு கூட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு. பிரிச்சிடுவாங்களா? நம்மளையா? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் இந்த வீட்டில் இருக்கும். கணேசா, நான் உன்னை கேட்பேன், அதுக்கும் கோவப்படாம பதில் சொல்ல. என்னம்மா வேணும் கேளு. நம்மள நம்ம வீட்ல ஏத்துக்க மாட்டாங்களா? ஏ கணேசா, என்ன அமைதியாயிட்ட? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல தேவி. நீ உன் மனசுல இருக்க உண்மையை சொல்லு கணேசா. பல வருஷமா விரோதத்துல இருக்கிற உன் அப்பாவும் என் அப்பாவும் நம்மளை ஏத்துப்பாங்க நீ நினைக்கிறியா? அவங்க விரோதிங்களானதே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தினால தானே. உன் அத்தை லவ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றது உனக்கு தெரியும்ல. போனவங்க எங்க இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அவங்கள இவங்களும் தேடல, அப்படியே விட்டாங்க. அப்போ நம்மளையும் தேட மாட்டாங்களா? தேட மாட்டாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் அப்படியே விட்டுருவாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. அவங்க கோவம் எந்த எல்லைக்கும் போகும். நாம் அவங்க கண்ணில் படாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அவங்க இப்போ வரைக்கும் நம்மளை விட்டு வச்சிருக்கிறது நம்ம வேதநாயகி வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறதுனால மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா? அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற கோவம் குறைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேற வீடு பார்த்துட்டு போயிடலாம். நம்மளை பிரிக்கலாம் மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கணேசா. எப்படி இவ்வளோ தைரியமா சொல்ற? நாம மேஜர் ஆயிட்டோம், நாம நம்ம விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம நாட்டில் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை பேரை வாழ விட்டுருக்காங்க. நம்ம எதுக்கும் போலீஸ்ல பாதுகாப்பு கேட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைப்போமா? எந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல? நம்ம ஊர் போலீஸ் நம்ம பேச்சு கேட்பாங்களா, இல்லை நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்பாங்களா? இப்போல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு பெற்றவங்க கிட்ட சேர்த்து வச்சிடறாங்க. டெய்லி பேப்பரில் படிச்சுட்டு தானே இருக்கோம். அதனால தான் நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்கிறேன். ஐயோ ஐயோ, என்ன கணேசா, போலீஸ் வந்திருக்காங்க. வேதனைக்கு அவங்க கிட்ட போய் சொல்லுவோம். வா 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 வா. அம்மா அம்மா, அம்மா அம்மா அம்மா, ஏங்க போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? ஆமாம்மா, எங்களை தேடிதான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப என்னங்க பண்றது?
நீங்க 2 பேரும் மேல ஒளிஞ்சுக்கோங்க. ம்? சரிங்க. வா வா போ. வா. வேதநாயகி, ம், நான் தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா? உள்ள போய் பேசலாமா? ம், வாங்க. ம். என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். பல வருஷமா ஜெயில இருந்திருக்கீங்க. இப்ப போலீஸ் மேல கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப கேஷுவலா பேசுறீங்க. என்ன விஷயமா வந்தீங்க? உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரி பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு மீனாவை தெரியுமா? எனக்கு மீனாங்கிற பேர்ல நிறைய பேரை தெரியும். நீங்க யாரு கேக்குறீங்க? பக்கத்து ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்க மீனா டீச்சரை பத்தி கேக்குறேன். ம், தெரியும். எப்படி தெரியும்? பக்கத்தூர்ல பாத்திருக்கேன். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, அந்த மீனா டீச்சரை யாரோ ஆள் வச்சு அடிச்சிருக்காங்க. அவங்க தலையில பலமா அடிபட்டிருக்கு. இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அதனால நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? யார் அந்த மீனா? அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு அவ ஈக்குவல் ஆனவளா? நான் ஏன் அவளை ஆளை வச்சு அடிக்கணும்? முதல்ல அவளை அடிச்சாங்களா இல்லையா, இல்லன்னா செவத்துல எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டாளான்னு விசாரிங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வரலாம். ஓகே ஓகே கூல். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அப்போ ஓகே, இது ஜஸ்ட் என்கொயரி தான். மறுபடியும் தேவைப்பட்டா நான் வருவேன். ம், வரேன் மேடம். ம். தேவி, கணேஷ், எதுக்காகம்மா போலீஸ் வந்துட்டு போறாங்க? மீனாவை யாரோ அடிச்சுட்டாங்களா? அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேனோன்னு போலீஸ் வந்து விசாரிச்சாங்க. அச்சச்சோ, அவங்களுக்கு என்னங்க ஆச்சு? இல்ல, எங்கேயாச்சும் போய் விழுந்திருப்பா போல இருக்கு. அதுக்கு அடிச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா.